இன்னைக்கு நம்ம ரைட் மீடியா சேனலுக்கு வந்திருக்கீங்க. தேர்தல் களம் வேற ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மக்கள்கிட்ட என்ன மாரியான விஷயத்த கொண்டு போய் சேர்த்தா, அது வாக்கு வங்கியா மாறும்? அப்படின்றத முதல் ஒரு எடுத்துக்காட்டாக இங்க நீங்க ஆரம்பிச்சுருங்க. உங்க சார்பா உங்க தாவேகா கட்சிக்கு எப்படி வாக்கு வங்கி சேகரிக்க போறீங்க? நம்ம ரைட் மீடியா நேரமா மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நெறைய தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. தேவைங்கிறது ஒரு நாள்ல பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு கிடையாது. அப்ப அந்த தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிச்சு அதுக்கான திட்டங்கள செயல்படுத்தணும். அப்படிங்கிறது தான் எங்களுடைய தளபதியோட முக்கியமான நோக்கமா இருக்கு. நீங்க இப்ப ரீசென்ட்டா பெண்களுக்கான அறிவிச்ச ஒரு 3 திட்டங்கள நான் சொல்றேன். தாய்மாமன் சீர்ன்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதே மாதிரி குழந்தை பிறந்தவுடனே குழந்தைக்கு ஒரு மோதிரம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தளபதி அறிவிச்ச திட்டமா நீங்க பார்க்குறீங்க. பட் ஆனா, கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததே தளபதியோட மக்கள் இயக்கம் இருக்கிறப்பயே எங்களுடைய மக்கள் இயக்கத்தோட நிர்வாகிகள் இந்த 3 விஷயங்களையும் சிறப்பா செய்த ஒரு நல்லவர்கள். அவர்கள்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளா இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நீங்க நம்முடைய எலெக்ஷனோட வாக்கு சேகரிப்பில நீங்க பார்க்க போறீங்க. அதுபோக மக்களுக்கு தளபதி சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 விஷயமும் அவங்களுக்கு எளிதா இருக்கணும். எளிதா கிடைக்கணும். இந்த 3 ஒருத்தவங்களுக்கு கிடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்த அவங்களாலயே இயற்கையாவே பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். அதுக்கான செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத தளபதி ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்டு பிளானிங்கை ஷெட்யூல் பண்ணியிருக்காரு. இதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி நம்முடைய மதுரைக்கு என்ன தேவை, மதுரைக்கு என்ன மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கணும், இன்னைக்கு மதுரைக்கு எந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கப்பெற்றால் ரொம்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே எங்களுடைய தேர்தல் குழு தலைவர் அருண்ராஜ் சார்கிட்ட நாங்கள் நிறைய சேகரித்து கொடுத்துருக்கோம். அதுவும் திட்டங்களாக வரப்போகுது. இந்த திட்டங்கள் தளபதியோட கையால் வெளியில் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஒரு மக்களிடையே மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும், பொருளாதாரத்தையும் மென்மேலும் உயர்த்தக்கூடிய ஒரு திட்டங்களா அமையப்பெறும்.